ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த 2 பட்டாவையும் ஒரு 3-4 நாளாக பறத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நாள் மட்டும் தான் 50 நிமிஷம் பறந்தது. அதை நம்ம அன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பறத்துனதை வீடியோ எடுத்து போட முடியலை. ஆனால் நம்ம 2 நாள் பறத்திருந்தோம், வீடியோ எடுக்க முடியாதனால போடலை வீடியோ. ஆனால் இன்னைக்கு என்ன சம்பவம் ஆகிட்டுன்னா, நான் பறக்கிற பேர்டு வந்து ஹைட் ஏறி கொஞ்சம் பறவை பிடிக்கிற மாதிரி பறந்து ஒரு 10-15 நிமிஷம் பறந்ததுமே பைரி வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா இந்த ஜாக்ஜினியை தான் பிடிச்சதை பிடி கொடுக்கல. அது மிஸ் ஆகி பேர்டு அப்படியே டப்புன்னு நேராக கீழே போய் விழுந்துட்டு. ஆனால் எங்கே விழுந்தோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம், கிடைக்கல. நானும் கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தேன், பேர்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இப்படி தான், நம்மகிட்ட பறக்கிற பேர்டு நல்லா டைம் யார் வரும்போது டக்குன்னு பைரி வந்து அடிச்சுட்டு போகுது. அது இது 2வது டைமு. ஆனால் இந்த பேர்டு அந்த பைரிட்ட மிஸ் ஆகி வந்துருக்கு. அது ஒரு ஹாப்பியான நியூஸ். ஆனால் அடித்து கீழே விழுந்து எங்கே போச்சு நான் இறந்துருக்கும்னு நினச்சேன். ஆனால் பறத்துனதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது பேர்டு கூட்டு முன்னாடி நின்னது. அப்புறமா பேர்டை பிடிச்சி நம்ம கையில் வச்சு பார்த்தோம், அடி எதாவது பட்டிருக்கா, நாங்கள் எதாவது பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, பேர்டு மிஸ் ஆகிடுச்சு. அவனை நான் பார்த்துட்டே இருக்கேன், அதை டக்குன்னு வந்து அடிச்சுட்டு. ஆனால் பிடி கொடுக்கல பேர்டு. அடித்ததும் அப்படியே டப்புன்னு நேர புத்தனை கீழே போய் விழுந்துச்சு. ஆனால் எங்கே விழுந்துன்னு தெரில. நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் ஈவினிங் நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 5:30-6 மணி இருக்கும். அந்த டைம் நம்ம லேப்டாப் முன்னாடி வந்து நின்றுச்சு பேர்டு. நானும் கொஞ்சம் ஹாப்பியானேன் வந்ததுனால. 2 பட்டா ஓரளவு நல்லா பறக்குது. டைமிங் ஏர் வரும்போது தான் இப்படி நமக்கு பைரியெல்லாம் அட்டாக் ஆகுது. ஆனால் தப்பி வந்திருக்கனால நமக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் ஆசையான அப்புறம் நினைக்கேன் மேக்ஸிமம் ஜாக்ஜினி ஆனால் எல்லாம் பறக்கும்னு சொல்லுவாங்க. பேர்டு பறந்துருக்கு, நம்மகிட்ட ஓரளவு பறக்குது. டைம் ஏர் வரும்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆனால் என்ன பைரி அடித்து விட்டு கொடுக்காமல் நமக்கும் ஹாப்பி. அப்படி உங்களுக்கு இதே மாதிரி பைரி அடிச்சிருந்தா என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பைரி அடிச்சிருன்னு சொல்லிட்டு. அப்புறமா நீங்கள் பைரி அடிச்சதுன்னா அப்படி ஏதாவது நகை ஏதாவது பட்டிருந்தால் முறை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மஞ்சை போட்டு கொடுத்தாலே போதும். நம்ம அதை பிளான் பண்ணி தான் என்ன பிடிச்சி பார்த்தோம் பேடை. ஆனால் அப்படி எதுவும் அடிக்கடி ஒன்றும் படலை. ஆனால் கொஞ்சம் பேர்டு பயந்துருக்கு. எதனால நான் பைரி வந்து அடித்ததுனால. நாளைக்கு நம்ம பறத்தனமாக வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில டைம் பறக்காது, ஏன்னா பயத்தில் பறக்காதுன்னு நினைக்கேன். அதனால் நீங்கள் பறத்தலாமல் வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பைக் அடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மிஸ் ஆகி வந்துருச்சுன்னா அடுத்த நாள் பறக்காதான் தெரியாது. பறத்தலாமான்னு தெரியல. ஆனால் பறத்தியாச்சுன்னா திரும்பவும் பைரி வருமானு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த 2 பட்டா நல்லா பறக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நமக்கு நாட்கள் போக டைம் இங்கே யார் இது நல்லா டக்குன்னு ஹைட்டில் யார் பறந்த ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பைரி வந்து அடித்து மிஸ் ஆக நான் நிறைய அப்படியே தப்பிட்டு. அதனால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, பாய் கைஸ். ஏன்னா நமக்கு இதில் உள்ள அருமை என்னென்னா, நல்லா ரேட்டு கொடுத்து பேர்டு எடுத்து போட்டு அது இந்த வர பட்டாக்களை நம்ம நல்லா பார்த்து எடுத்து பறத்தலான்னு சொல்லிட்டு டைம் ஏற்றி வரும்போது இப்படி பைரியில் அடிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அதில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம் நமக்கும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு போயிருக்கு. ஆனால் இந்த தடவை மிஸ் ஆனதுனால நமக்கு பெருசாக தேவையில்லை. நான் கொஞ்சம் மூடோட்டாக தான் இருந்தேன். ஆனால் பேர்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். அதனால் உங்களுக்கும் உங்கள் அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.